பொதிகை கெஞ்சலோடு பிறந்து பொங்கும் காவிரியோடு நடந்து சங்கம கூடலாம் மதுரையிலே முச்சங்கம் வந்த தமிழெண்ணை தாழ்கோச்சி அவை கொண்ட ஆன்றோப்பும் அறிவு சான்றோர்வும் அன்பு ஆசாங்களுக்கும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கத்தினை உரித்தாக்கி கொண்டு என் உரையை தொடர்ந்துகிறேன். முக்கடிவில் முதற்கனியான மாங்கடியை முதற்பையாக கொண்டு தன் காப்பியத்தை இயற்றிய கவியரசு கண்ணதாசன் அவர்கள் காலவிலும் வாழையிலும் காட்சிகளை ஊழியிலும் சாதாரண கம்பனவன் பாட்டு அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்து சீர்ந்து கல்லிருக்கும் கூட்டலினால் உள்ளிருப்பான் என சொல்லி வல்லமெனும் ராப்புனின் அம்பு அது பாடநல்ல உண்மை என்று நம்பு 10,000 கவிதைகளை முத்தாக அளித்தந்த சத்தான கம்பெனிக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்றே பாடல் என்று கம்பெனி புகழ்கிறார். தமிழ்நாடு புகழ் காப்ப பிறப்ப தமிழ்நாடு இது என் தமிழ் புலவன் பாரதியும் கம்பெனியின் புகழை பாடுகிறார். இத்தகைய சிறப்பிற்குரிய போற்றுதலுக்குரிய கவிஞர் கம்பர் தன்னுடைய படைப்புகளின் மூலமாக தமிழ் அடையாளத்தில் எந்த பங்கு கொண்டுள்ளார், தமிழ் பண்பாட்டையும் தமிழ் கலாச்சாரத்தையும் இக்களவுக்கு எடுத்துரைத்திருக்கின்றார் என்ற கேள்விக்கு விடை தேடும் பொருட்டாக தமிழ் அடையாளம் கம்பரின் பங்கு என்னும் தலைப்பில் உரையாற்றி செட்டிநாட்டு மண்ணில் செந்தமிழ் சுவைகான உங்கள் நூல் நிற்கின்றேன். கம்பர் தனித்துவமானவர் ஏனென்றால் வால்மீகி ராமாயணத்தை அப்படியே மொழிபெயர்க்கவில்லை. அவர் வால்மீகி ராமாயணத்தில் இருந்து மாற்றம் செய்து தமிழ் மரபின்படி மாற்றி அமைக்கிறார் கம்பர். வால்மீகி ராமாயணத்தில் உள்ள பல நுணுக்கங்களையும் கம்ப ராமாயணத்தில் கம்பர் புகழ்த்தியிருக்கிறார். தமிழ் மொழி கூறும் இலக்கண பட கம்ப ராமாயணத்தில் விரவி கிடக்கின்றது. அதனால்தான் வழிநூல் என்பதை கடந்து மறைநூல் என்று போற்றப்படும் நூலாக கம்ப ராமாயணம் விளங்குகிறது. இது ஒரு இல் ஒரு சொல் ஒரு வில் என்ற தத்துவத்தை உணர்த்துவதாக நின்றிருக்கிறது. உயிரெல்லாம் உழைத்ததோர் உடம்பு போன்றவன் என்று மக்கள் எல்லாம் உயிராகவும் மன்னன் உடலாகவும் எழுதுகிறார் கம்பர். இவ்விடத்திலே இந்த மக்களாட்சி சிந்தனையே தமிழ் அடையாளத்தின் தொடக்க புள்ளியாக அமைகிறது என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கூற்றுக்கிணங்க பிறப்பினால் ஏற்றத்தாழ்வினை காணக்கூடாது என்ற நிலைப்பாட்டை மெய்ப்பிக்கவே முகனும் ஐவரானோ பின் குன்று சூழ் வார்த்தகன் தன்னடும் அருவரானோ நீ அன்பின் வந்த வினை உருவர் உண்டொழும் எழுவரானோம் என்று சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துகிறார் கம்பர். கங்கரின் காப்பியத்தில் கங்கையினரை இருக்கக்கூடிய புகழும் கடல் தாண்டி காணக்கூடிய விமீடனும் இணைக்கப்படுகிறார்கள் என்றால் தமிழ் பண்பாட்டினால்தான். ஒரு கடல் தன்னுடைய எல்லைக்குள்ளே எப்படி கோடான கோடி உயிரினங்களை எல்லையை மீறாமல் காத்து நிற்கிறதோ அதே போல கம்பர் தமிழ் மொழியின் தமிழ் பண்பாட்டின் அத்துணை இழுவியங்களையும் தன்னுடைய கவிய எல்லைக்குள்ளே காத்து நிற்கிறார். வால்மீகி ராமாயணத்திலே ராமனை காண என சொன்ன போது தசரத சக்கரவர்த்தி இருக்கும் இடத்திற்கே சென்று ஆசை பெற்று ராமன் காண இருப்பதாக வால்மீகி காட்சி கேட்டிருக்கிறார். ஆனால் கந்த ராமாயணத்திலோ பெற்றோர்கள் இருக்கும் திசையை பார்த்து வணங்கிவிட்டு ஆசை பெற்று ராமன் காடேறினான் என்கிறார் கம்பர். இவ்விடத்திலே தாவி சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்னும் பாடத்தினை உலகிற்கு புகட்ட நினைக்கிறார் கம்பர். தன் தந்தையின் கட்டளையினை தன் தாய் ஆகாது மாற்றான் தாய் கூறிய போதில் கூட அதனை வேதமாக எடுத்து காடேறினான் ராமன். அதனால்தான் அவ்விடத்தில் அறமும் நிலைநிறுத்தப்படுகிறது, தமிழ் பண்பாட்டும் நிலைநிறுத்தப்படுகிறது. அடுத்ததாக சூர்பனவை சூழ்ச்சிப்படலாம். பொண்ணுக்கு வயது பெண்களும் உண்டோ என்பது அதை கொண்டும் அறிந்தது. பொன்னை வைத்து சீதை என்னும் பெண்ணை முயக்க இங்கு திட்டம் தீட்டப்படுகிறது. காப்பியத்தை ஈற்றுவது கம்பர் அல்லவா, எப்படி வீணாமல் இருக்க முடியும்? கம்பரின் கைவண்ணத்திலே பஞ்சவர்களின் வலையில் வீழ்த்தப்படுகிறார் சீதை. சாகும் தருவாயிலும் மாயமானாக மாறி வந்து சீதையை கவர்ந்து சாகும் தருவாயிலும் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கணக்கச்சிதமாக உடைத்துவிட்டு உயிர் துறக்கிறான் மாரீசோல். மாரீசனின் உதவியினால் சீதை ராவணனால் கடத்தப்படுகிறார். இதுவே காட்சி. வால்மீகி ராமாயணத்தில் இக்காட்சி எப்படி தெரியுமா எழுதியிருக்கிறார் வால்மீகி சொல்லி இருக்கிறார். ராவணன் சீதையின் கரத்தினை பிடித்து இழுத்து சென்று கடத்தி செல்கிறார். இதுவே வால்மீகி ராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் ராமாயணத்தில் கம்பர் அதை எழுதவில்லை. இவ்விடத்தில் தான் சீர்தூங்கி இருக்கிறது கம்பர் சொல்லும் தமிழ் பண்பாடு. ராவணன் சீதையை இடத்தோடு பெயர்த்தை எடுத்து போகிறான். சீதையை கற்பு நெறியை கண்டு அஞ்சுகிறார் என சொல்கிறார் கம்பர். பிற்காலத்தில் இக்காட்சி எந்த ஒரு தவறான எடுத்துக்காட்டாக மாறிவிடக் கூடாது என்று மிக கனக்கச்சிதமாக
வாய் நகர்த்துகிறார் கம்பர். கற்பு என்பது இருபால் பண்பே என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே. அதை நிலைநிறுத்தியது கம்பராமாயணம் தான். கற்பு என்ற ஒன்றை இரு கட்சிக்கும் பொதுவில் வைப்போம் என்று 20ஆம் நூற்றாண்டில் பாரதியார் கூறியதை 900 ஆண்டுகளுக்கு முன்பே நிலைநிறுத்தியவர்தான் கம்பர். சூர்பனகை கார்மேக மேனி கொண்ட ராமனின் அழகில் மயங்கி தன்னை மணந்து கொண்டபடி வற்புறுத்திய போதிலும் கூட இந்த பிறவியில் இருமாதரை என் சிந்தையிலும் தொடேன், இருமாதரை என் சிந்தையிலும் தொடேன் என்று ராமனின் வழியாக சொல்லப்படும் கற்பு அறமாக திகழ்கிறது. இதுவே கம்பரின் பண்பாடாக திகழ்கிறது. ஒரு விழுது ஆரக்காலத்தை எப்படி தாங்கி கொடுக்கிறதோ அது போல தமிழ் மொழி என்னும் ஆலமரத்திலே கம்பனின் 10,000 கவிதைகள் தாக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறதோ என்றால் அது மிக கம்பனின் எழுத்துக்களை அந்தாத்து பார்க்காத கருத்துக்களே இல்லை என்று சொல்லும்போது அளவிற்கு சொல்லாற்றலான ஓமைகளால் உயர்த்து நிற்கிறது கம்பராமாயணம். தமிழ் அடையாளத்தில் கம்பரின் பங்கு என்று கூறுவதை விட கம்பரின் படைப்புகளால் தமிழின் பேர் அடையாளம் மாறியது என்பதே நிதர்சனமான உண்மை. கம்பரின் வழியில் தமிழ் அடையாளத்தை நிலைநிறுத்துவது இன்றைய தலைமுறையருக்கான பொறுப்பும் கடமையுமாகும். தமிழ் அடையாளத்தை நிலைநிறுத்துவது சிறப்பு, அதில் கம்பரின் வழியிலேயே செய்வதே நம் சிறப்பு என சொல்லி 1939ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை வெற்றிகரமாக நீர்நொடி போட்டிக் கொண்டிருக்கும் இம்மன்றத்தில் நிறைந்திருக்கும் நிறைப்பதி சான்றோர்களின் மத்தியிலே இந்த பிறைமதியின் நன்றிகளையும் வணக்கங்களையும் செலுத்தி இந்த பிறைமதியும் நிறைமதியாய் வளர தங்கள் ஆசையும் அருளட்டும் என சொல்லி என் தாயின் தம்பிலும் கம்பன் சக்கரவர்த்தி கம்பரோ பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பரவோனிலூடாண்டு போற்றப்படட்டும் என சொல்லி உரையாற்ற வாய்ப்படுத்தோருக்கும் உரையை செவிப்படுத்தோருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.